ஸோ சோயா க்ரஸ்டட் பன்னீர் குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 1 கப் சோயா எடுத்து தண்ணியில் நல்லா வேக வச்சு வடிகட்டி மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 100 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். 1/2 கப் பொட்டுக்கல்லையை மிக்சியில் பவுடராக அரைச்சி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு கொஞ்சமாக, ஜீரகத்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ எடுத்திருக்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ அரைச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு இல்லைன்னா உப்பு சேர்த்து நல்லா ஒன்றா சேர்ந்து பிசைஞ்சுக்கோங்க. பிசைகிறப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கும். ஸோ அப்புறம் குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு குருமாக்கான பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். 1 கப் தேங்காயில் கொஞ்சமாக சோம்பு, ஏலக்காய் எடுத்திருக்கேன். 1/4 கப் புதினா, இஞ்சி பூண்டு கொஞ்சமாக. ஸோ இப்போ எடுத்திருக்க எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியெலாம் அதிகமாக ஊற்றிட வேண்டாம், கொஞ்சமாக போதும். ஸோ இப்போ அரைச்சி எடுத்து தனியாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வதக்கிறதுக்காக 2 பெரிய வெங்காயம், 2 நார்மல் சைஸ் சின்ன தக்காளி, பாஸ்மதி இலை எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துருக்க வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக வரப்போ இந்த பாஸ்மதி இலையை ஆட் பண்ண போகிறேன். இது ஸ்மெல்லை என்ஹான்ஸ் பண்ணும், அதுக்காக தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு தக்காளி. ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்துருக்க அந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வதக்கி அந்த எண்ணெய் விடும். அந்த டைமில் தான் இப்போ பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம், அந்த தேங்காய் புதினா வச்சு அரைச்ச பேஸ்ட்டை. ஸோ இப்போ தேங்காய் ஆட் பண்ணி 1 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த உருட்டி வச்சுருக்கோம்ல ஃபஸ்ட்டு, அந்த உருண்டையை இப்போ சேர்க்க போகிறோம். பன்னீர் சேர்த்ததுனால கண்டிப்பாக இந்த உருண்டை நல்லா மெல்ட் ஆகி இந்த குருமாவுக்கு இன்னும் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இறக்கிட்டோன்னா ஒரு செம்ம ஸ்பெஷலான குருமா ரெடி ஆகிடுச்சு. நான் அதோட பாலை நான் ஃப்ரை பண்ணியும் எடுத்திருக்கேன். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எங்கள் சேனலில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். பாய்.